இந்தியன் நேஷனல் காங்கிரஸ் அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் வந்து எப்போ ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னா 1885ல் ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. எங்கன்னா பாம்பே, ஸ்பெசிஃபிக்காக பூனேல ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. யாரால் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா ஏஓ ஹியூம் அப்படிங்கிறவரால் ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. இவர் யாருன்னா ஒரு இங்கிலீஷ் மேன், அதுவும் இல்லாமல் ஒரு ரிட்டையர்டு சிவில் சர்வெண்ட், அதாவது ரிட்டையர் ஆன ஒரு அரசு ஊழியர் தான் இந்த ஏஓ ஹியூங்கிறவர். இவரால் தான் இந்த காங்கிரஸ் வந்து ஃபார்ம் பண்ணப்பட்டுச்சு. ஸ்டார்டிங்கில் இந்த காங்கிரஸ்க்கு வந்து பேர் காங்கிரஸே கிடையாது. அது என்னவா இருந்துச்சுன்னா இந்தியன் நேஷனல் யூனியன் சொல்லுவாங்க. தமிழில் வந்து இந்திய தேசிய ஒன்றியம் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் தான் இது பேர் என்னவா மாற்றினாங்கன்னா இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், அதாவது இந்திய தேசிய காங்கிரஸ் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாற்றினாங்க. ஸ்டார்டிங் என்ன நேம் இருந்துச்சு, அடுத்து என்ன நேம் இருந்துச்சு பார்த்துக்கோங்க. அதுவும் இல்லாமல் இதோட ஃபஸ்ட்டு மீட்டிங் எப்போ நடந்துச்சு அப்படின்னா 1885 நடந்திருக்கும். எங்கே நடந்திருக்குன்னா பாம்பேல கோகுல்தாஸ் தேஜ்பால் சான்ஸ்கிரிட் காலேஜில் நடந்திருக்கு. யார் வந்து இதுக்கு தலைமை ஏற்றா அப்படின்னா WC பானர்ஜி அப்படிங்கிறவர் தான் இதுக்கு தலைமை ஏற்றாரு. இவர் யாருன்னா கல்கட்டாவில் ஒரு லாயராக இருந்தவர் தான் இந்த WC பானர்ஜி. இவர் தான் வந்து தலைமை ஏற்றாரு ஃபர்ஸ்ட் செஷனுக்கு. இதில் வந்து 72 டெலிகேட்ஸ் வந்து இந்த கூட்டத்தை வந்து அட்டன் பண்ணாங்க. அதாவது 72 பிரதிநிதிகள் வந்து இந்த காங்கிரஸ் மீட்டிங்கை வந்து அட்டன் பண்ணாங்க. அந்த 1885 நடந்துச்சுல, அதுலேருந்து வருஷம் இந்த இந்தியன் நேஷனல் காங்கிரஸ், இந்திய தேசிய காங்கிரஸோட மீட்டிங் வந்து வருஷம் நடந்துக்கிட்டு தான் இருந்துச்சு.